Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா குடை மிளகாய் வறுவல். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸு, அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குள்ளே போட்டு ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. குடை மிளகாய் வறுவலுக்கு பொடிக்கான மசாலாவை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக உடச்சிக்கடலை எடுத்துக்கலாம், வேர்க்கடலை எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். 4 வரமிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உடைச்ச உளுந்து, கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிப்போம். 1 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி பொடிக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் இங்கே மிளகாத்தூளை கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நம்ம குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 300 கிராம் குடமிளகா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க, நம்மளுக்கு குடமிளகாலேயே நிறைய தண்ணி வரும். நம்ம தண்ணி இன்னும் ஆட் பண்ணோன்னா குடமிளகா நல்லா சொதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல பொடிக்கு, அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி, இதை பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும், மூடி போட வேண்டாம். இந்த குடமிளகாவும் நம்ம அரைச்சி போட்ட அந்த பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எள்ளோட ஃப்ளேவரும் இந்த குடமிளகாவோடைய ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. எள்ளு போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குடமிளகா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.